எதிர்கால தமிழ் சமுதாயத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம், கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தின விழாவை முன்னிட்டு நடைபெறுகிற மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமினுடைய தலைவர், ஒன்றிய கழகத்தினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் சிவபாலன் அவர்களே, வந்தவர்களை வரவேற்று மகிழ்ந்திருக்கிற பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் சேகர் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏஜிவி அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி விடைபெற்றிருக்கிற கழக மாணவரணியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களே, இறுதியாக சிறப்புரை நிகழ்த்தி வேலைவாய்ப்பு முகாமை துவங்க இருக்கிற கழகத்தினுடைய கல்வியலை செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் TKS அவர்களே, KRK அவர்களே, மற்றும் நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிற மாநில மாணவரணியினுடைய துணை செயலாளர் அருமை சகோதரி வீரமணி அவர்களே, அருமை சகோதரர் கோகுல் அவர்களே, மாவட்ட அமைப்பாளர் கிருபாகரன் அவர்களே, துணை அமைப்பாளர் செந்தூர் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சிகளை பங்கெடுத்திருக்கிற மாநில மகளிர் ஆலோசனை குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமதி காயத்ரி சீனிவாசன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் மாதேஸ்வரன் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் சரவணன் அவர்களே, நாகேஸ்வரன் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கிற கதிர் அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கிற எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்த அனைத்து நிலையிலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே, கழக தோழர்களே, வருகை புரிந்திருக்கிற வேலைவாய்ப்பை வழங்க இருக்கிற நிறுவனங்களே, வேலைவாய்ப்பை பெற இருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதலில் இந்த கல்லூரிக்கு கல்லூரியினுடைய தாளாளர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் எங்கள் மாவட்ட கழகத்தின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை நான் அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். எனக்கு முன்னால் உரையாற்றிய தம்பி சிவபாலன் சொல்லியதைப் போல 21ஆம் ஆண்டு எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு இங்கு வருகை தந்த நேரத்தில், அன்றைக்கு தினம் எங்களுடைய இயக்கம் ஆளுங்கட்சியாக இல்லாதிருந்த காரணத்தால் எங்களுக்கு இடம் தருவதற்கு கூட அவ்வளவு இடையூறுகள் இருந்தது. அந்த இடையூறுகள் இருந்த நேரத்தில் இங்கே ஒரு 6 ஏக்கர் இருக்கிறது என்று எங்கள் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது யார் என்று விசாரித்து, இந்த கல்லூரியினுடைய உரிமையாளர் பெரும் மரியாதைக்குரிய என் இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா JKK முனிராஜ் அவர்களுடைய இடம் என்று சொன்னார்கள். எனக்கு நேரடியாக அவரை பழக்கமில்லை. ஆகவே நேரடியாக மாவட்டத்தினுடைய அமைச்சர் என் ஆர்வீர அண்ணன் முத்துசாமி அவர்களிடம் அலைபேசியிலே அழைத்து, அண்ணா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது, அவரை நான் சந்திக்க வேண்டும், நீங்கள் ஒரு வார்த்தை அழைத்து சொல்லுங்கள் என்று சொன்னேன். அவர் அழைத்து சொன்னவுடன் என்னுடைய அலைபேசிக்கு 10வது நிமிடம் ஐயா அவர்கள் என்னுடைய அலைபேசிக்கு வந்தார்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் கவுந்தப்பாடியில் இருக்கிறேன் என்று சொன்னேன். நீங்கள் உடனடியாக குமராபாளையம் வாருங்கள் என்று சொன்னார்கள். நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு சென்றேன். போனவுடன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த நிலம் என்னுடைய நிலம் அல்ல, உன்னுடைய நிலம், உனக்கு என்ன தேவையோ அதை நீ பயன்படுத்திக் கொள் என்று அன்றைய தினம் அந்த நிகழ்ச்சி மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே தலைவர் அவர்கள் மெச்சிக்கிற அளவிலே அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது என்று சொன்னால் அதற்கு இந்த இடம் கொடுத்த ஐயா முனிராஜ் அவர்கள்தான் காரணம். இந்த சாலையில் செல்லும் போதும் வரும்போதும் அந்த இடதுபுறமாக திரும்பி அந்த இடத்தை பார்க்காத நாள் இல்லை. ஆக அவருடைய படத்தை பார்த்தவுடன் என் நெஞ்சம் உண்மையிலேயே சற்று சங்கடப்பட்டது. அப்படிப்பட்ட ஐயாவிற்கு நான் என்னுடைய இதயபூர்வமான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொண்டு, இங்கே நடைபெறுகிற இந்த வேலைவாய்ப்பு முகாமானது எங்களுடைய கழகத் தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள்
எல்லோருக்கும் எல்லோருமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல இந்த இயக்கமானது எல்லோருக்கும் ஆன இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இம்மாதிரியான வேலைவாய்ப்பு முகாம்கள் நாங்கள் அரசியல் ஆதாயத்திற்காகவோ அல்லது வாக்குக்காகவோ நடத்துகிறோம் என்று தயவு செய்து நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். எங்கள் தலைவருடைய நோக்கம், எங்கள் தலைவருடைய லட்சியம் இந்த மாநிலம் முன்னேற வேண்டும், இந்த மாநிலம் வளர்ச்சி பெற வேண்டும், இந்த மாநிலத்திலே வாழுகிற அத்தனை பேரும் வறுமை கோட்டிற்கு மேலே வந்து உங்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்று ஒரே நோக்கத்திற்காக ஐயா தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் ஆகிய 3 பேருடைய ஒட்டுமொத்த உருவமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மகத்தான தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஆட்சி கட்டளிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த இனத்திற்கு, இந்த மொழிக்காக பாடுபடுகிற ஒரு தலைவர் இந்த நாட்டிலே இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ராஜீவ் காந்தி அவர்கள் இங்கே தந்தை பெரியாரை பற்றியும் பேரறிஞர் அண்ணாவை பற்றியும் தலைவர் கலைஞரை பற்றியும் எடுத்துச் சொன்னார்கள். இங்கே வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற வேலை சில பேருக்கு கிடைக்கலாம், சில பேருக்கு கிடைக்காமல் போகலாம். கிடைத்தவர்கள் சந்தோஷப்படுங்கள், கிடைக்காதவர்களுக்கு நிச்சயமாக எங்களுடைய தலைவர், எங்களுடைய இயக்கம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை வழங்குவதற்கு, வாங்குவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஆனால் ஒன்றை சொல்லி மட்டும் நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். தயவு செய்து ஐயா தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் ஒரு 70 ஆண்டு காலமாக இந்த நாட்டிலே போராட்ட களத்தில் இருந்த காரணத்தால் தான் இந்த மேடையிலே, இந்த நாற்காலிகளே அனைவரும் வெள்ளையும் சொல்லையுமாக அமர்ந்திருக்கிறோம். அதே போல நீங்களும் இந்த நாற்காலிகளை அமர்ந்திருக்கிறீர்கள். நமக்கு காலிலே காலணி அணிய வாய்ப்பில்லை, தோளிலே துண்டு போட வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட நிலைமைகளை எல்லாம் மாற்றி நாமளும் மனிதர்கள்தான், நமக்கும் சுயமரியாதை உண்டு, நமக்கும் தன்மானம் உண்டு என்று உருவாக்கி தந்தவர்கள் ஐயா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். 50 ஆண்டு காலத்தில் நமக்கு தேவையானது ஓரளவிற்கு நாம் பெற்றுவிட்ட காரணத்தால் இன்று தந்தை பெரியாரை மறந்துவிட்டோம், அண்ணாவை மறந்துவிட்டோம், தலைவர் கலைஞரை மறந்துவிட்டோம். தயவு செய்து நமது சுயமரியாதைக்கு வேட்டு வைப்பதற்கு மேலே கத்தி தொங்குகிறது. தயவு செய்து நீங்கள் அதை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் நினைத்த கல்வியை பெற வேண்டும், நினைத்த ஆடையை உடுத்த வேண்டும், நினைத்த உணவை உண்ண வேண்டும், நீங்கள் விரும்புகிற வாகனத்தில் செல்ல வேண்டும். உங்களுடைய சந்ததிகள் நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ அந்த கல்வியை கற்க வேண்டும், அந்த தொழிலை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை இந்த நாட்டிலே தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மகத்தான தலைவனுக்கு உங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளருக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் என்னுடைய நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி இதற்கு உறுதுணையாக இருந்த மாணவரணி உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி இந்த அளவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.